இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 28வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 22 வரை. தேவ பிரசன்னத்தை உணருதல். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். வசனம் 16, 19. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கொரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். யாக்கோபு தன் உலக தந்தையின் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். பரம தந்தையோ தன் வீட்டுக்கு நேராக அவனை நடத்துகிறார். யாக்கோபு தனிமையில் பயணித்தான், ஆனால் எங்கும் வியாபித்திருக்கும் தேவன் அவனோடு இருந்தார். தன்னுடைய வாழ்க்கை துணைக்கான பெருங்கனவுடனும் சகோதரனுடைய மிரட்டல் பயத்தின் நடுவிலும் தன்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்குமோ என்பதை அறியாதவனாக சென்றான். தேவனோ அவனை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டார். ஓர் இரவின் அனுபவம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. அந்த இரவில் கர்த்தர் தன்னோடு இருப்பதையும் அவர் தனக்காக வேலை செய்வதையும் யாக்கோபு கண்டு கொண்டான். அவர் அவனுக்காக ஒரு சரியான திட்டத்தை வைத்திருந்தார். யாக்கோபு வீட்டிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவன் பரலோகத்திலிருந்து பிரிக்கப்படவில்லை. தேவனின் தூதர்கள் அவனை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு விசுவாசிக்கு கிடைக்கக்கூடிய உச்சபட்ச பாதுகாப்பும் அரவணைப்பும் ஆறுதலும் இவையே ஆகும். தேவனின் கிருபை சோர்வுற்ற பாவிக்கு சொர்க்கத்தின் வாசலை காட்டி மகிமை நிறை வாக்குறுதிகளை வழங்குகிறது. இருள் நிறைந்த நேரத்திலேயே நட்சத்திரங்களை மிகுந்த பிரகாசத்தோடு பார்க்க முடிகிறது. இரவிலும் இனிய கீதம் பாட முடிகிறது. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். யாக்கோபுக்கு வைத்திருந்தது போலவே சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காகவும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இதுவரை நாம் சுய முயற்சியில் போராடி தோற்றிருக்கலாம். எதிர்காலம் இருளாய் தோன்றலாம். பயம் வேண்டாம். தாயின் கருவில் உருவாகும் முன்னரே பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபு தேவனை தரிசிப்பதற்கு குடும்பத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. தேவனை சந்திப்பதற்காக நாம் அனைவரும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம். ஆனால் குடும்பத்தின் பரபரப்புகளுக்கு நடுவில் ஒரு நாள் அத்தகைய சந்திப்பு நடந்தாக வேண்டும். யாக்கோபு இரவில் தரிசனமான தேவனுக்கு காலையில் தன்னை அர்ப்பணித்தான். கிருபையின் தேவனுக்கு முன்பாக எந்த குற்றமுள்ள மனசாட்சியும் அமைதியாக இருக்க முடியாது. இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது என்று பயந்து நடுங்கினான். நான் பாவியான மனிதன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று பேதுரு லூக்கா 5:8 தன்னை உணர்ந்தது போலவே இதுவும். தேவன் எங்கு நம்மை சந்திக்கிறாரோ அதுவே நம் தேவனுடைய வீடு. நாம் அங்கம் வகிக்கும் திருச்சபையே நமக்கான தேவனுடைய வீடு. இங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இந்த வீடே ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக விளங்குகிறது. யாக்கோபின் விசுவாசம் பலவீனம் உள்ளதுதான். ஆயினும் தந்தையின் வழியாக வந்த தேவ வாக்குறுதியை உறுதியாக பிடித்து கொண்டான். அவன் தேவனுடன் பேரம் பேசினான். ஆயினும் தன் எதிர்கால ஆசீர்வாதத்திற்காக தேவன் மீது சார்ந்து கொள்வதற்கான ஒரு புதிய அடியை எடுத்து வைத்தான். யாக்கோபின் இந்த சந்திப்பு அவனை மாற்றியது மட்டுமின்றி அந்த இடத்தின் பெயரையும் மாற்றியது. ஒரு சமுதாய மாற்றம் ஒரு தனிப்பட்ட நபரிலிருந்து தொடங்குகிறது. நாம் அத்தகைய தனிப்பட்ட ஒரு நபராக விளங்குவோம். யாக்கோபின் தேவனே, எங்களையும் உமது பாதுகாப்பிலே வைத்துக் கொள்ளும்.